गाइस मानिकम जो है ना उसका कहीं ना कहीं जो पास है ना वो ही सबसे ज्यादा इंपॉर्टेंट है बिकॉज वो भाषा बन के कब निकल के आएगा वो चीज़ हमें यहाँ देखनी होगी बिकॉज बहुत सारी सिचुएशन ऐसी बैठ रही है और इवन जो ये लड़की के फादर है वो भी एक स्मगलर ही है तो जब उनको पता चलेगा कि वो एक ऑटो वाले नहीं एक एक्चुअल उनसे भी बड़े स्मगलर रह चुके हैं तो उनका क्या रिस्पॉन्स निकल के आएगा सकते हैं फिर आप भी देखो हम देखते हैं लेट्स स्टार्ट தங்கச்சி கண்ணுனா எனக்கு அண்ணன் எனக்கு அண்ணனா உங்களுக்கு அண்ணன் உங்களுக்கு அண்ணனா எல்லாருக்குமே அண்ணன்டா அண்ணன்டா रेन फॉरेस्ट ओहो बोले इन्हीं के ऑटो में बैठ के जाएंगे नो फंस गए எங்க போடுங்க சினிமாவுக்கா बीच का पार्क का मुझे डर लग रहा है बहुत இல்ல ஏதாவது लॉज என்ன மன்னிச்சிருங்க நான் வேண்டான்னு தான் சொன்னேன் இவர்தான் வற்புறுத்தி என்ன வெளியில கூட்டிட்டு வந்தாரு first time. இதான் முதல் தடவையா நாங்க 2 பேரும் வெளியில வர்றது ஸ்கூல்ல இருந்து 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இது கீதாவுக்கு தெரியும் ஓ ஆமாமா ரொம்ப பெரிய மனுஷி குடும்ப தலைவி பாருங்க அது எப்படிங்க அது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெரியவங்க கிட்ட மணிக்கணக்கில் வாயாடுறீங்க இந்த விஷயம் முக்கியமான விஷயம் இதுக்கு மட்டும் ஜெக வாங்கிடுறீங்க பையன் கொஞ்சம் பிடிக்குமா ரொம்ப பிடிக்குமா more or less ரொம்ப பிடிக்குமா நம்ம பிடிக்கலன்னா சத்தியமா நான் திருப்பி கூட பார்க்கவே மாட்டேன் இந்த கதையால நம்ம கிட்ட வேண்டாம் எவ்வளவு பார்த்திருக்கோம் தம்பி நாளைக்கு உங்க அப்பா கிட்ட சம்பந்தம் பேச வரேன் सीधा ही என்னடா பேசுறீங்க சுமாரே ஒவ்வொரு நாளும் 100க்கு 200க்கு தெரு தெருவா அலையிற ஆட்டோக்காரன் वही बात தைரியம் இருந்தா என் வீட்டுல வந்து மாப்பிள்ளை கேட்பேன் என் வருமானம் என்ன தெரியுமா உனக்கு என் பேங்க் பேலன்ஸ் என்ன தெரியுமா உனக்கு என் சொத்தோட மதிப்பு என்ன தெரியுமா உனக்கு என் செல்வாக்கு என்ன தெரியுமா உனக்கு நீ வாழ்நாள் பூரா ஆட்டோ ஓட்டினாலும் நான் ஒரு நாள் சம்பாதிக்கிற சம்பாதிக்க சம்பாதிக்க முடியுமா என் ஒரே பையனை மடக்கி போட்டா இந்த சொத்து பூரா சுருட்டிக்கலான்னு உங்க பொண்ணு விட்டு மடக்க பாக்குறியா लड़की कितनी सुंदर है நிறுத்துங்க யாருகிட்ட என்ன பேசிட்டு இருக்கீங்க உங்க சொத்து மதிப்பு பேங்க் பேலன்ஸ் செல்வாக்கு இதெல்லாம் அவன் கால் தூசுகிடாகும் क्या बात है पैरों की धूल ओ அம்மா ஏதோ பேசிட்டாங்க மன்னிச்சுக்கங்க ஐயா ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் வாலிபத்துல ஏற்படுற सीधी முதல் बात காதலை है फर्स्ट लव है அவங்க வாழ்க்கை பூரா மறக்க மாட்டாங்க எவ்வளவு பெரிய இடத்துல எப்பேற்பட்ட ஆளை கல்யாணம் பண்ணிட்டா கூட அந்த முதல் காதலை அவங்க இதயத்தில் நிற்க முடியாது அது ஒரு முள்ளா மாறி அவங்க வாழ்நாள் பூரா குத்திட்டே இருக்கும் एक्चुअली அந்த பாவம் நமக்கு எதுக்கு அவங்க சந்தோஷம் தான் நம்ம சந்தோஷம் அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்க்கணுங்கிறதுக்காகத்தான் நான் உங்க வீட்டு படி ஏறி வந்திருக்கேன் எங்க பொண்ணு பணத்துல லட்சுமி இல்லைனாலும் அவ குணத்துல மகாலட்சுமி वाह பண்போட वाह போற வீட்டுல वैसे में लक्ष्मी नहीं है पर वैसे महालक्ष्मी நிச்சயமா அவன் இந்த வீட்டுக்கு மருமகளா இருக்க மாட்டா மகளா இருப்பா உங்க குணத்தை காப்பாத்துவா உங்களை காப்பாத்துவா எல்லாத்தையும் பாத்துப்பா இந்த கல்யாணத்தை வேணாம் சொல்லாதீங்க நீங்க என்ன சொன்னாலும் சரி எவ்வளவு செலவானாலும் சரி एक्सपेंसेस कर लूंगा இதை நடத்தி வைக்கிறேன் அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்த்துறீங்க beyond my உங்க capacity காலை விழுந்து கேட்கிறேன் மாணிக்கம் अरे अरे நீ ஏன் இப்ப அவர் கால்ல விழுற என் பையன் யாரு காலையும் விழுறது என்னால பார்க்க முடியாது பணம் தான் முக்கியம் பணம் தான் எல்லாமே நினைக்கிற இந்த குடும்பத்துல என் பொண்ணு கொடுத்தா सही அவ बात है நிச்சயமா சந்தோஷமா இருக்க மாட்டா பையன் மட்டும் நல்லவனா இருந்து பிரயோஜனம் இல்ல மாமனார் மாமியார் அந்த குடும்பமே நல்லா இருந்தாதான் सही बात அந்த है வீட்டுக்கு बहुत வர सही பொண்ணு बात நிம்மதியா இருக்க முடியும் இந்த வீட்டுல என் பொண்ணு நிம்மதியா இருப்பாங்கற நம்பிக்கை எனக்கு இல்ல இந்த சம்பந்தம் நமக்கு வேண்டாமா அம்மா ஆசைப்படாதீங்க இந்த பாருங்க இது என் மானம் लड़की और लड़के कुछ बोलना चाहिए வாழ்க்கை பிரச்சனை அவ ஆசைப்பட்ட பயிருக்கு அவளை கட்டி கொடுக்குது பெரியவங்களான நம்மளோட கடமை அதுக்காக என்ன வேணா செய்யலாம் அதுக்காக யார் காலையும் விழ வேண்டிய அவசியம் இல்ல என் கண்ணை क्या என் बात है, காலையும் बोल दिया। விழுறது என்னால தாங்கிக்க முடியாது शाबाश இதெல்லாம் ஒரு கனவா நினைச்சு நான் மறந்துட்டு போறேன் காலம் பூராவும் உங்க தங்கச்சிக்கிற பெருமையிலேயே வாழ்ந்துட்டு போறேன் வாங்கடா போலாம் चलो जाने दो उसको भाई उनके लिए कुछ भी कर रहे हैं और बहनें अपने भाई की इज्जत के लिए कुछ कर रही है ஏழைங்கன்னா பணத்துக்காக எது வேணாலும் செய்வாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன் அவங்களுக்கு பணத்தை விட குடும்ப மானம் தான் பெருசுன்னு இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் अरे वाह பையனை விட்டு கொடுக்காத அம்மா அண்ணனை விட்டு கொடுக்காத தங்கச்சி தங்கச்சிக்காக தன் Family. மானத்தை கூட எடுக்க துணிஞ்ச அண்ணன் இந்த மாதிரி குடும்பத்துல இருந்து பொண்ணு எடுக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் डन भाई ஒத்துக்கிட்டேன்டா. वो तभी वो शांत था उसको पता था मेरे पापा स्कीम खेल रहे हैं இன்னையில இருந்து உங்க பொண்ணு என் மருமக இல்ல இல்ல மக डॉटर அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம் ரொம்ப சந்தோஷம் क्या बात है सेकंड और थर्ड माचिस भी आप जला सकते हो वाओ शी इज मैरिड कितनी हैप्पी लग रही है உங்க ரெண்டாவது ஆசை நிறைவேற்றிட்டேன் थर्ड वाली भी उनको सीट तो मिल ही गया तो कर सकते हैं पर शायद डॉक्टर बनने पे ही करेंगे
மடத்தனமா பேசுறீங்க? கொஞ்சமாவது அறிவு இருக்கா? டைமண்ட்ஸ் கொடுத்து பணத்தை வாங்க வந்து நிக்கிறீங்க. சார், ஜார்ஜ் கூட்டிட்டு வந்த பார்ட்டி சரியில்லை. அவங்க 2 பேரும் நம்மளை ஏமாத்திட்டாங்க. நம்ம கிட்ட டைமண்ட்ஸ் வாங்கிட்டு 5 மணிக்கு பணம் தரேன்னு சொன்னவங்க 4:30 மணிக்கே துபாய் போறதுக்கு ஃளைட் டிக்கெட் புக் பண்ணிருக்காங்க. இந்த கேசவனே ஏமாத்த பாக்குறாங்களா? நோ, அவங்க உயிரோடு இருக்க கூடாது. ஏர்போர்ட் போறதுக்குள்ள அவங்கள முடிச்சிடுங்க. ஓகே சார், கம் ஆன் லெட்ஸ் கோ. ये धीरे धीरे अपने फादर के सारे काले काम देख रही है। कितना बुरा लगा होगा आपको। कहाँ जा रही है? நம்ம பிரியாவா இது? சாரியில ரொம்ப அழகா இருக்க. என்னம்மா ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணு இல்ல. எங்க கிளம்பிட்ட? ஷாப்பிங். Shopping. எந்த வண்டியில போற? ஆட்டோல. என்னம்மா வர வர ஆட்டோல சுத்திட்டு இருக்க? இன்னைக்கு நானே உன்னை டிராப் பண்றேன். வா வேண்டாம். வாமா வா. अरे और उनकी बनियान से मैच हो गया। ओ ये इनको जानते हैं हाँ। यार मुझे देखना है पास्ट में क्या हुआ है। और पूरा बादशाह का पूरा स्टोरी जानना है। अरे ये लोग ना उंगली करें। மாணிக்கம், அந்த ஆளு கேஷவ இப்ப என்ன பண்றது? அந்த பொண்ணு வருது. நான் பாத்துக்கிறேன். மாணிக்கம். ஹலோ. ஹலோ. அம்மா உங்களை டிராப் பண்ணிட்டு போனார்ல, அவர் யாரு? டாடி. உங்க அப்பாவா? ஆமா. ஓ எங்க போனோம்? அடையார். மன்னிச்சுங்க, இன்னைக்கு வண்டி அடையார் போகாது, எக்மோர் பக்கம் போகும். जुबली ही। அப்ப எக்மோர் वहाँ चलूंगी। இல்லைங்க, இன்னைக்கு வண்டி வராது. क्यों? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ओह Please. प्रपोज करना चाह रही, मुझे लग रहा है वो। मुझे लग रहा है अपने पापा के बारे में बात करेंगे। ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க. உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி பேசி முடிவெடுக்கணும். என்கிட்ட பேசி முடிவு எடுக்கணுமா? என்ன சொல்லுங்க. ஒருத்தகிட்ட ஒரு பொண்ணு ரொம்ப நாள் பழகுனதுக்கு அப்புறம் அவன் ஒரு I ஸ்மக்லர், know. கேங்ஸ்டர், கொலைகாரன்னு தெரிஞ்சா அந்த பொண்ணு என்ன செய்யணும்? அவங்க கிட்ட Oh இருந்து no, விலகி ये अपने இருக்கிறது पापा के बारे में बात कर रही है। அவங்க யாரா I was இருந்தாலும் right। யாரு யாரா என்னங்க? கெட்டவன் கெட்டவன் தானே. Bad man is a bad அந்த man। கெட்டவன் யாருன்னு தெரியுமா? யாரு? My எங்க father। அப்பா. हम्म। இன்னொரு விஷயம், சொல்லுங்க. ஒருத்தகிட்ட ஒரு பொண்ணு ரொம்ப நாள் பழகுனதுக்கு அப்புறம் அவன் ஏழையா இருந்தாலும் I am also right। எனக்கும் உள்ளவன் நல்ல மனுஷன்னு தெரிஞ்சா அந்த பொண்ணு என்ன செய்யணும்? மனசு பிடிச்சு போச்சுன்னா நான் காதலிக்கிறேன்னு சொல்ல வேண்டியதா? I love you। அவர் யாரா இருந்தாலுமா? மனசு பிடிச்சு போச்சு இல்ல, யாரா இருந்தா என்ன? அவர் யார் தெரியுமா? யாருங்க? நீங்க தான். ओह I love you. I love you. Oh my I God। love you. कितने ज्यादा डिलेमा में है दो केसेस में। கொஞ்சம் கீழே இருங்க, यही கொஞ்சம் கீழே இருங்க. शमशान पे छोड़ रहे हैं। बोला है उन्होंने। இத பாருங்க, நீங்க இந்த மாதிரி எண்ணத்தோட எங்க பழகிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் உங்களை கண்ணெடுத்து கூட பார்த்துக்க மாட்டேன். எனக்கும் காதலுக்கும் ரொம்ப தூரங்க, நமக்கு ஆகாது. Love and அதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள பாருங்க. என்னை விட்டுடுங்க. பாய். மணிக்கும் ஏதோ தமாஷ் பண்றேன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு விட்டுட்டு போறீங்கல்ல? எத்தனை நேரம் ஆனாலும் சரி, எத்தனை நாள் ஆனாலும் சரி, நீங்களா வந்து I would not move from here till you come and take me। अरे शमशान में कब तक पड़ी रहेंगी? अरे ये तो सच में छोड़ के आ गए उनको। ऐसे क्यों किया यार? उन्हें था वो चली ही जाएंगी शायद। Oh my God, बारिश भी हो रही है। जाओ भाई, वो है तो नहीं खड़ी। நீங்களா வந்து என்ன கூப்பிட்டு போற வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன். ऐसे नहीं छोड़ना चाहिए था यार। ओह खड़ी खड़ी है भाई। वाओ, भाई ये लड़की की परसिस्टेंस है यार। बहुत गलत किया सर ने, ऐसे नहीं करते। पर उनको ये था ना, इनके फादर के साथ उनको कनेक्शन नहीं बिठाना। शमशान में प्यार की मौत हुई थी तो उधर ही छोड़ा था। திரும்பி வந்து நான் உங்களை கூட்டிட்டு போறதுனால ஏதோ நான் மனசை மாத்திக்கிட்டு உங்களை காதலிக்கிறேன்னு நினைக்காதீங்க. ஒரு மனிதாபிமானத்துல தான் வந்தேன். ह्यूमैनिटी। எந்த மனுஷனையும்
வெளிப்படையா பார்த்து எடை போட்டுறாதீங்க. இன்னைக்கு எல்லாமே புதுசா இருக்குடா. பிரியா புடவை கட்டிக்கிட்டு வந்தாளே, सब बाप Sense कर पा रहा है ये. அவ பேசின விதம் புதுசு. ராத்திரி 12 மணி வரைக்கும் வீட்டுக்கு வராம இருக்காளே, இது ரொம்ப ரொம்ப புதுசு. और ऑटो पे आई है वो. ஏதோ ஆட்டோ வந்திருக்கு. உங்க வீடு வந்து கீழே இறங்குங்க. ओ ओ நீ செய்யறதெல்லாம் ஸ்டைலா இருக்கியா? वो ऐसे कर रहे हैं. நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீ பேசுற தமிழ் கூட ஸ்டைலா இருக்கியா? सब कुछ स्टाइलिश है. वो நீ என்ன சொன்னாலும் ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. வரண்ட கண்ணா. सारे सर्किट हिल गए. Oh my God. और ये शायद पापा ने देख लिया. ओए डरावना. स्कैरी है ये. मेरे को लगता है सारा व्यू देख लिया उन्होंने. ये तो झूम रही है. ये तो उनका आइकॉनिक म्यूजिक है ना. यार ये सारे प्लेन आ गया भाई. क्रिएटिविटी कितनी मस्त सही है. में नेक्स्ट लेवल सेट, और वो भी गाने का एक पार्ट के लिए. हाँ. ऐसे नॉटी सॉन्ग्स पहले भी बहुत होते थे, हाँ। लेकिन उनको प्यार से गाया जाता था. क्या हुआ? ओ भाई रेड वैन. वापस आए. பணத்தர ஐயா, நேத்தெல்லாம் ஒரே ஜுரம்யா, வியாபாரமே செய்ய முடியல. இப்பதான் எடுத்து வச்சிருக்கேன், போயிட்டு அப்புறம் வாங்கய்யா. இல்லையா? அண்ணன் வர தேதி தெரியுமில்ல இன்னைக்கு. அண்ணனை பார்த்து எடுத்து வைக்கிறது இல்ல. अरे अरे ஏடா கேட்டா ஏடா பேசிட்டு இருக்க நீ? वो कह रहे हैं आज पैसे नहीं है. रुको. Do something. அண்ணனுக்கு பணம் चलो வரல. पुलिस को आना ही पड़ेगा. என்னடா கெஞ்சி கேக்குற? अरे अरे उसका नुकसान भी कर रहा है, वो चूड़ियां तोड़ रहा है सारी. ओ गरम चाय डाल दी. वाह क्या बात ओ है. भाई आए बाहर. ओ ये नशे करता है. வணக்கம் தம்பி, கேள்விப்பட்டது தம்பி, நம்ம ஏரியாக்கு இன்ஸ்பெக்டர் ஆயிட்டீங்கன்னு. ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க தம்பி. போலீஸ்னு ஒரு சட்டம் இருக்கு தம்பி. அது மாதிரி இருக்கட்டும். ஆனா யாராகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு இன்னொரு சட்டம் இருக்கு தம்பி. அதான் இந்த இந்திரனோட சட்டம். इंदिरा किंगडम है. தெரியாது தம்பி. உங்களோட பெரிய ஆபீசருங்க இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க, பொழைச்சிக்குவ. இல்லன்னா உயிர் போயிருந்தா. அண்ணே, ஏதோ சின்ன பிள்ளை தெரியாதனமா பேச. அண்ணா நீங்க போங்க. ओले ओए இது இந்திரனோட ராஜ்யம். இங்க இந்திரன் வச்சுதான் சட்டம். இங்க ஒரு சட்டமும் சரி சட்டையும் சரி ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த இந்திரன் யாரு முன்னாடி வெள்ளாரன்னு பேசுறது கிடையாது. என் முன்னாடி நின்னு பேசுறதுக்கு உன்னை கம்பத்தை கட்டி தூர टीवी और ஊத்திப்பேன். स्किन फॉर द माइक. இதுக்காக விடுறேன். अरे 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 ये अच्छा कर रहे हैं. मारो, हाँ, डरो मत इंदिरा से. इनको भी मार दो. ओह, ஏய், ओए हथियार. என் தம்பி ஒண்ணும் செய்யாதீங்க. இந்த இந்திரன் முன்னாடி எவனாவது மூச்சு விட்டாலே கம்பத்துல கட்டி வச்சு அடிப்பேன். இவன் ஆள் மேல கை வச்சுட்டான். இவனை கட்டி அடிக்க போறது இல்ல. I will kill him. No no no. वो मना कर रहे हैं तो मान लो. இவர் தெரியாத பிள்ளை ஏதோ தெரியாதனமா செஞ்சுட்டா. அவன் ஒன்றும் செஞ்சுட்டாதீங்க. என்ன தண்டனை வேணும்னாலும் வந்து கொடுங்க. என் தம்பி விட்டுடுங்க. உங்களுக்கு எடுத்து கும்பிடுறேன். ஏய், இந்த தியாகியை கொண்டு போங்கடா. இனிமேல எங்களால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. யாரும் உணர்ச்சி வசப்படாதீங்க. மாணிக்கம், नहीं यार. ஏய், உன்னை காப்பாத்த உங்க அண்ணன் வந்தா முடிஞ்சா உங்க அண்ணனை நீ காப்பாத்திக்கோ. கட்டுவான கம்பத்துல. Tie him to the pole. Oh.
अब जिस भाई ने उनको पुलिस वाला बनाया उसी की ये हालत हो रही। कैसे वो हिंदी में सेइंग है खंबे से बांध के मारना, हाँ वो यहाँ पर रियल में हो रही है। ओह, कितना मार रहा है यार। स्माइल नहीं जाती इनके फेस पर से। और सब लोग मारना चाह रहे हैं पर वो सब इनका ही वेट कर रहे हैं, इन्होंने मना किया हुआ है। बस कर दो यार, रात हो गई, इतना मारा है उनको। और बेइज्जती हो गई सबके सामने। ओह, அண்ணே என்னண்ணே இது? அவன் இப்படி போட்டு அடிச்சிருக்கான். கொஞ்சம் கூட சொல்லி இல்லாம அப்படியே அடி வந்துட்டு நிக்கிறீங்களே. ஒரு பூனை கூட தற்காப்புக்காக सही में यार, हर किसी को गुस्सा आता है। இது வரைக்கும் நீங்க யாருமே கை நீட்டி அடிச்சது இல்லையா? உங்களுக்கு கோவமே வராதா? माय गॉड, अरे रे। बहुत ही ज़्यादा शॉकिंग सीन था बिकॉज यहाँ पे एक्सपेक्टेड यही था कि वो उनका गुस्सा निकालेंगे और फिर कहीं ना कहीं बादशाह वापस आएगा, लेकिन उन्होंने अभी भी अपना गुस्सा रोक के रखा हुआ है। वो सिर्फ उसको तभी लाते हैं जब बहुत ज़्यादा नाइंसाफ़ी हो जाती है, जैसे वहाँ पे वो लड़की के साथ हो रही थी, उनकी बहन के साथ, कि भाई तेरे को अभी जो है मतलब वो गलत इशारे कर रहा था तो उसने कहा था कि भाई कौन हूँ मैं, बस ये जान ले, बाकी तेरे को कुछ सुनने की जरूरत नहीं है। मुझे तो समझ ही नहीं आ रहा कि बादशाह वापस आ क्यों नहीं रहे, क्योंकि इतना उनको मारा गया, इतना किस चीज़ की वजह से सहन कर रहा है, और वो ऐसा तो क्या प्रॉमिस था उसको अभी तक निभा रहा है। वही तो, आप लोग कैसे लगा सीन, आप कमेंट्स में जरूर बताएगा। तो इसे लाइक करते जाए, कमेंट करते जाए, शेयर करते जाए। और सब्सक्राइब करिए। बाय।